வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி டேப்லெட் அட்டை ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக விரிச்சு வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக செஞ்சு இதை ஒட்டிடலாம். நான் டேப் போட்டு தான் ஒட்டிக்க போகிறேன். சைடில் கொஞ்சமாக இப்படி மட்டும் கட்டமாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிவிட்டு இதை எப்படி மடக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த பக்கம் இப்படி மேல் பக்கமாக தூக்கி இதை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடாமல் இந்த மாதிரி மட்டும் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இந்த பாக்ஸை சுற்றிலும் வந்துட்டு ஏதாவது ஒரு கலர் பேப்பர் அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இது கூடவே இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நான் 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எதுக்காகனா, இதெல்லாம் கட் பண்ணி இதில் நம்ம ஒட்டிக்க போகிறோம். அதே மாதிரி இதோடு சேர்த்து 5 பீஸ் வரும். இப்போ நம்ம இங்கே ஒரு சின்ன பீஸ் மட்டும் இப்படி உள் பக்கமாக கொடுத்து இப்படி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணது எல்லாத்தையுமே அழகாக பீஸ் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான கார் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஸ்டார் கூட ஒன்று ஒட்டி வச்சுருக்கேன். பசங்க வீட்டில் சும்மா கார் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு ஈஸியான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான். இப்போ நீங்கள் இந்த ஒட்டுற சக்கரம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 4 சைடு அந்த மாதிரி பார்த்து மட்டும் ஒட்டிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பரான டாயாகவும் இருக்கும், ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும்.